வெல்கம் டு vlog. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாமி தொங்கிருச்சு. அதை தான் நம்ம இந்த வீடியோட பார்க்க போறோம். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அது சர்ப்ரைஸ், கடைசியில சொல்றேன். நாலாயிரத்தி 448 நோய்களை தீர்க்கும் ஒரே கோயில் தோரணமலை முருகர் கோயில். அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு காலையில் 7:30 மணி போல் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் ரேணு விளாக்ஸ் வரும்போதே நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த கோயிலுக்கு போனோன்னு. அவங்க நான் வரமாட்டேன்னு சொன்னால், இருந்தாலும் பரவாயில்ல நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி காலையில் இழுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம் கோயிலுக்கு. இந்த கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும். தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். மலை ஏற முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல வா, பொறுமையாக உட்காந்து ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கடையில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கீழே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சு லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம். இது என்ட்ரன்ஸு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம். அப்போ தான் கோயிலோட அடிவாரத்துக்கு நம்ம போக முடியும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கே கிரிவலமும் போகிறாங்க அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன். பட் இது வரைக்கும் நான் வரலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஒரு யானை படுத்திருப்பது போல் இருக்கிறதுனால இது வாரணமலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சான். அப்புறம் தோரணமலை அப்படின்ற மாதிரி மாறுனால சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நிறைய வரலாறு இருக்குது. இங்கே பொதிகை மலையை நோக்கி சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும்போது சிவபெருமான் அகஸ்திர சித்தரை நீ தென்னாட்டை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது சித்தர் அதாவது அகத்தியர் இங்கே வந்ததாகவும், அப்போ இந்த மலையை பார்த்து இந்த மலையில் சித்தர் வைத்தியசாலை வச்சு நடத்தியதாகவும் ஒரு வரலாறுல சொல்லப்படுது. காலையிலே வந்ததுனால ரேணு விளாக்ஸால் ஏற முடியல. என்னால் முடியாது, நான் வரலன்னு அப்போவே சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் ஒரே ஃபன்னாக இருந்தது. டாமி எந்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஓரளவுக்கு நாங்கள் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த கோயிலோட ஒரு வரலாறில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே தீராத தலைவலியால் ஒரு நோயாளி வந்ததாகவும், அகத்தியர் உலகிலேயே முதலாக ஓப்பன் சர்ஜரி நடந்த ஒரே இடம் இந்த தோரணமலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அகத்தியர் மண்டையை பிரித்து சர்ஜரி பண்ணுறதுக்காக பிரித்து வச்சுருந்தாராம். உள்ளே பார்க்கும்போது உள்ளே ஒரு தேரை இருந்துச்சான். அப்போ அகத்தியர் கூட ஒரு சீடர், அதாவது ஒரு சிஷ்யர் அவர் இருந்தாராம். அப்போ அந்த தேரை எடுக்க அகத்தியர் முற்படும் போது அந்த தேரை என்ன பண்ணுச்சான், நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் முழிச்சிருக்காங்க. அப்போது கூட இருந்த அந்த சீடர் என்ன பண்ணாராம், வேகமாக போய் ஒரு பானையில் தண்ணியை கொண்டு வந்தாராம். அப்போது தண்ணியை பார்த்ததும் அந்த தேரை என்ன பண்ணிச்சான், எகிரி தண்ணியில் குதிச்சிருச்சான். அதனால் அந்த சிஷ்யருக்கு அகத்தியர் தேரையர் சித்தர் அப்படின்னு பேர் வச்சதா சொல்லப்படுது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஹோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் திருச்செந்தூரை நோக்கி போகும்போது இங்கே வந்ததாகவும், இங்கேருந்து திருச்செந்தூரை பார்த்ததாகவும் வரலாறுல சொல்லப்படுது. நாங்களும் இந்த இடத்த நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா பத்ரகாளி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகரையும் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பொறுமையாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இது மட்டும் வரலாறுல சொல்லப்படலை. இன்னும் நிறைய கதை இந்த கோயிலுக்கு இருக்குது. இங்கே அந்த தேரைய சித்தரோட ஜீவ சமாதியும் இருக்குது. அப்புறம் நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம். அங்கே நிறைய பேர் கட்டி வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் கட்டுவோமே அப்படின்னு வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஏறும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இறங்கும் போது ஒரே ஃபன்னாக இருந்தது. அப்படியே பேசிக்கிட்டே வேகமாகவே இறங்கிட்டோம். நாங்கள் 7:30 போல் ஏற ஆரம்பித்தோம். ஒரு 10:30க்குள்ளெல்லாம் நாங்கள் கீழே இறங்கிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. கீழே அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் அங்கே கடையெல்லாம் இருந்ததா, அந்த கடையெல்லாம் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஏற முடியலன்னு சொன்ன ரேணு விளாக்ஸே மேலே ஏறி இறங்கிட்டாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஏறும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவும் இறங்கும் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் பின்னாடி பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.